மழை காலத்தில் ரதிக்குருவியின் மீன் வியாபாரம். ஒரு அடர்ந்த காட்டுல ரதிக்குருவி வாழ்ந்துட்டு இருந்தது. ரதிக்கு சாரான்னு ஒரு குழந்தை இருந்தது. ரதி அந்த காட்டுல மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவளோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா. பக்கத்து மார்க்கெட்ல இருக்க காலுக்காகத்துக்கிட்ட மீன்களை வாங்கி ஊருக்குள்ள ஜன நடமாட்டம் இருக்க இடத்துல வச்சு அதை வித்து அது மூலமா பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தா. ஊர்ல இருக்க எல்லாருமே ரதி கிட்ட தான் மீன் வாங்குவாங்க. அதனால ஊர்ல இருக்க எல்லோருக்குமே ரதி யாரு, அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். இப்படியே நாட்களும் போயிட்டு இருந்தது. மழைக்காலம் வந்துச்சு. மழையில எப்படி மீன் விற்கிறதுன்னு ரதி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இருந்தாலும் வேற வழி இல்ல. ரதி மீன் விற்க போகலன்னா தன்னோட குடும்பத்தை நடத்த முடியாது. இதை யோசிச்சு ரதி மீன் விற்கிறதுக்கு கிளம்பிட்டு இருந்தா. ஆனா அது அவளோட குழந்தை சாராக்கு பிடிக்கல. அம்மா, இந்த மழையில நீங்க மீன் விற்க போய் தான் ஆகணுமா? போய் தான் ஆகணும் சாரா, அப்போதானே நமக்கு பணம் கிடைக்கும். ஆனா இவ்ளோ மழையில மீன் விற்க போனா கஷ்டமாகிடாதாமா? கஷ்டமா தான் இருக்கும் சாரா, ஆனா நமக்கு வேற வழி இல்ல. நான் போய் தானே ஆகணும். சரிம்மா, ஆனா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, அந்த கொடையை எடுத்து கொடு. அப்படி ரதிக்குருவி சாரா கிட்ட கொடையை வாங்கிட்டு மீன் வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. அந்த காலுக்காகத்துக்கிட்ட ரதி மீன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, என்ன ரதி, இந்த மழையில மீன் வாங்க வந்திருக்க? பின்ன என்ன பண்ண முடியும், மீன் வாங்கி விற்கணும் இல்லையா? அப்பதான் என் குடும்பத்தை நடத்த முடியும், அதான் வந்திருக்கேன். மார்க்கெட்ல கொஞ்சம் கம்மி விலைக்கு நாங்க வித்துட்டு இருக்கோம். நீ அதுக்கு மேல கொஞ்சம் லாபம் வச்சு வைக்கலாம்ல, ஏன் ரொம்ப கம்மியா வைக்கிற? அதிக லாபம் வச்சா யார் என்கிட்ட வாங்குவாங்க? அதுவும் உண்மைதான் ரதி. நாளையில இருந்து மீன் வருமானு தெரியல. மழையால மீன் பிடிக்க யாரும் போகல. இன்னைக்கு கொஞ்சம் மீன் தான் இருக்கு. ஐயோ, என்ன சொல்ற காலம்னா, நாளையில இருந்து நான் எப்படி மீன் விற்கிறது தெரியலையே இப்படின்னு சொல்லி ரதிக்குருவி மீன்களை வாங்கிக்கிட்டு ஊருக்குள்ள போய் எப்பவும் விற்கிற இடத்துல ஒரு பந்தல் போட்டு அதுல மீன்களை விற்க ஆரம்பிச்சது. அந்த வழியா வந்த மிட்டுக்கிளி ரதி மீன் விற்கிறத பார்த்து அங்க போச்சு. அட, என்ன ரதி, இந்த மழையிலேயே மீன் வித்துக்கிட்டு இருக்க? அப்புறம் என்ன பண்றது மிட்டு, என் வேலையே இதானே, பணம் வேணும் இல்லையா? அதுவும் சரிதான். அப்பதான் இந்த மழையில சூடா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, எனக்கு ஒரு மீன் கூட குழம்பு வைக்கிற மாதிரி. உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்படி மிட்டுக்கிளி ஒரு மீனை வாங்கிட்டு போச்சு. அதை பார்த்து ரதிக்குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ஒவ்வொருத்தவங்களா வந்து மீன்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. மீன் அதிகமா இல்லைன்றதால சீக்கிரமாவே வித்துட்டு ரதி அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. என்னம்மா சீக்கிரம் வந்துட்ட? ஆமா சாரா, இன்னைக்கு மீன் அதிகமா இல்ல, இருந்த மீன்களை வித்துட்டு அதனால சீக்கிரம் வந்துட்டேன். ஓ அப்படியா, நல்லது. மழை வேற நிறைய பெய்யுதுமா. ஆமா, நமக்கு சமைக்கிறதுக்கும் நான் ஒரு மீனை எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா, ஜாலி. மழையில சூடா மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நீ செஞ்சு கொடு, நான் சாப்பிடுறேன். அப்படி ரதிக்குருவி மீன் குழம்பு சூடா செஞ்சு தன்னோட பொண்ணு சாராக்கு கொடுத்துச்சு. சாராவும் சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்படியே அந்த நாள் போயிடுச்சு. அடுத்த நாளும் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இன்னைக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மீன் இருக்குமோ இல்லையோ தெரியல, போய் பாக்குறேன். ஒருவேளை மீன் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து விக்கலாம், இல்லனா வீட்டுக்கு வந்துடலாம். எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குமோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரதிக்குருவி மறுபடியும் மீன்களை வாங்க கிளம்பிட்டு இருந்துச்சு. அங்க காலுக்காகவும் இருந்தது. காலுண்ணா, மீன் இருக்கா? இல்ல ரதி, யாரும் மீன் பிடிக்க போகல, மழை அதிகம் வரதுனால. ஓ அப்படியா காலுண்ணா? ஆமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்கும் ரதி. அதுவும் சரிதான். இந்த மலையில மீன் பிடிக்க போனா கஷ்டமாகிரும் இல்லையா ரதி? அதனாலதான் மீன் பிடிக்க யாரும் போகல. காலு இப்படி சொன்னதை கேட்டு ரதிக்குருவி எதுவும் பண்ண முடியாம அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. அப்போதான் வர வழியில ரோசி புறாவை பார்த்துச்சு. என்ன ரதி, இன்னைக்கு மீன் விக்கலையா? இல்ல ரோசி அக்கா, மீன் பிடிக்கல. ஐயோ, நான் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க மீன் வாங்கலான்னு வந்தேன். அப்படியா, மீன் பிடிக்க யாருமே போகலக்கா. சரி ரதி, மீன் வந்துச்சுன்னா சொல்லி அனுப்பு, நான் வந்து மீன்களை வாங்கிக்கிறேன். கண்டிப்பா சொல்றேன்க்கா அப்படின்னு சொன்ன ரோசி புறா அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. ரதிக்குருவியும் அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுச்சு. ஆனா வியாபாரம் செய்யறதுக்கு மீன் கிடைக்கலன்னு நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. வியாபாரம் பண்ண மீன் எதுவும் இல்ல. வீட்டுல இருக்கலாம்னு நினைச்சாலும் சாப்பாட்டுக்கு செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ரதி, அப்போ திடீர்னு ரதிக்குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே தன்னோட பொண்ணு சாராட்ட இப்படி சொன்னுச்சு. சாரா, நீ வீட்லயே இரு, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நான் இப்போ வெளியே போயிட்டு வரேன். அட என்னம்மா, எங்க போற எதுவுமே சொல்லாம? இப்போதான் யாரும் மீன்களை பிடிக்கலல்ல, அதனால ஆத்துல மீன்கள் அதிகமா இருக்கும். அந்த மீன்களை நான் போய் பிடிச்சிட்டு வந்து அந்த மீன்களை வித்துக்கலாம். என்னது, நீ போய் ஆத்துல மீன் பிடிச்சிட்டு வரையா? ஆமா சாரா,
அப்படி பண்ணா லாபம் நிறைய கிடைக்கும்ல. ஐயோ அம்மா, ஏமா மலையில வெளியில போறதே ஆபத்தா இருக்கு. நீ போய் மீன் வேற பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கியே, எனக்கு பயமா இருக்கு. பரவாயில்ல சாரா, அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் பத்திரமா பார்த்து பிடிச்சிட்டு வரேன். நீ வீட்ல பத்திரமா இரு அப்படின்னு ரதிக்குருவி சாரா கிட்ட சொல்லிட்டு மீன் பிடிக்கிற தூண்டில எடுத்துக்கிட்டு ரதிக்குருவி ஆற்றுக்கு போச்சு. ஆற்றுல மழை வந்ததால தண்ணி நிறைய போயிட்டு இருந்தது. அப்போது ரதிகிட்ட இருந்த தூண்டில போட்டு ஆற்றுல மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் மீன் கிடைச்சாலும் போதும், அதை விற்று இன்னைக்கும் நாளைக்கும் வாங்கிக்கலாம். யாரும் மீன் பிடிக்க போகிறதில்ல, அதனால மார்க்கெட்லேயும் மீன்கள் இல்லை. நான் இந்த மீன்களை விற்றா எல்லாரும் என்கிட்ட தான் மீன்களை வாங்குவாங்க. நான் யார்ட்டையும் மீன்களை வாங்கி விற்காததால எனக்கு நிறைய லாபம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரதி மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் ஆச்சு. ரதிக்கு நிறைய மீன்கள் கிடைச்சது. அதை பார்த்து ரதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. அடடா, நினைச்சதை விட நிறைய மீன்கள் மாட்டுது. பேசாம இன்னைக்கு எவ்வளோ மீன் மாட்டுதோ அதை பிடிச்சிட்டு போய் வீட்டில் தண்ணி தொட்டியில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தினமும் விற்றுக்கலாம். இப்படின்னு சொல்லிட்டு ரதி பிடிச்ச மீன்களை எல்லாத்தையும் தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வீட்டில் தண்ணி தொட்டியில் போட்டு வச்சது. அதுக்கப்புறம் திரும்பவும் ஆற்றுக்கு வந்து மீன்களை பிடிச்சு அந்த மீன்களை எடுத்துட்டு போய் தண்ணி தொட்டியில் விட்டது. அம்மா, என்னம்மா இவ்வளோ மீன் இருக்கு? ஆற்றுல நிறைய மீன்கள் இருக்கு சாரா, அதனால தான் கிடைக்கிற மீன்களை எல்லாம் பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்து தண்ணி தொட்டியில் போட்டுட்டு இருக்கேன். தினமும் வித்துக்கலாம்ல. சரிம்மா, ஆனா அதுக்குன்னு அதிக நேரம் ஆத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகுறது? உங்களுக்கு உடம்பு சரியாம போயிட போகுது. சரி சாரா, அதெல்லாம் எதுவும் ஆகாது. மலையில நிலையாம தான் மீன்களை பிடிச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த மீன்களை எல்லாம் எடுத்துட்டு போய் வித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரதிக்குருவி அவளே ஆற்றுல பிடிச்ச மீன்களை எல்லாம் விற்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டா. தினமும் மீன் விற்கிற இடத்துல கடையை போட்டு மீன்களை விற்க ஆரம்பிச்சிட்டு இருந்தா. அப்போ அந்த இடத்துக்கு இனிக்கழுகு வந்துச்சு. அட ரதி, என்ன மீன் வித்துக்கிட்டு இருக்கியா? ஆமாக்கா, நேற்று விற்கல, அதான் இன்னைக்கு மீன்களை வித்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நேற்று நீ விற்கலல்ல, இன்னைக்கும் நீ விற்க மாட்டியோ என்னவோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லை அக்கா, நேற்று மீன் கிடைக்கல, அதான். சரி வாங்க, உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ எடுத்துக்கோங்க. பரவாயில்ல ரதி, நீயாச்சும் மலையில கடை திறந்து வச்சிருக்க, வேற எந்த கடையுமே திறக்கல. ஆமாக்கா, மழை பெய்யுதுல்ல, அதனாலதான் யாரும் கடை திறக்கல. ஆமா ரதி, அதான் யாரும் வெளியே வர மாட்டாங்க. சரி, இந்த மீனே எடுத்துக்கிறேன் அப்படின்னு இனிக்கழுகு மீன்களை வாங்கிட்டு அங்கிலேருந்து கிளம்பிடுச்சு. இப்படியே ரொம்ப நேரம் போச்சு. ஆனா அங்க யாருமே மீன் வாங்க வரல. அட, என்ன இது, யாரும் மீன்களை வாங்க வரல? ஒருவேளை இனிக்கழுகு சொன்ன மாதிரி மலையில எல்லாரும் வெளியில வர கஷ்டப்படுறாங்களோ? இப்போ நான் என்ன பண்றது? பேசாம நானே அவங்க வீட்டுக்கு மீன்களை எடுத்துட்டு போய் வித்துடலாமா? அப்படி பண்ணா எல்லாருமே மீன் வாங்கிப்பாங்கல்ல. இப்படின்னு ரதிக்குருவி புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த மீன்களை எல்லாம் எடுத்து ஒரு கூடையில போட்டு வீடு வீடா எடுத்துட்டு போய் மீன்களை வித்துட்டு இருந்தது. மீன் வாங்கணும்னு சொன்ன எல்லாருமே மீன்களை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ரோசிபுரா வீட்டுக்கும் ரதிக்குருவி போச்சு. ரோசிபுரா ரதியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. அட ரதி, எனக்காகவா மீன் கொண்டு வந்த? ஆமாக்கா, அன்னைக்கு கேட்டீங்கல்ல, இந்தாங்க மீன். ஆமா, என்ன இது புதுசா வீடு வீடா போய் வித்துக்கிட்டு இருக்க? ஆமாக்கா, வெளியே மழை பெய்யுதல்ல, யாராலையும் வர முடியல, அதான் நானே வந்து வித்துட்டு இருக்கேன். அதுவும் சரிதான், இது கூட நல்ல யோசனையா தான் இருக்கு. இந்தாங்க மீன், இப்போதான் பிடிச்சிட்டு வந்தேன். பார்க்கும்போதே தெரியுது ரதி. சரி கொடு. அப்படியே ரோசிபுரா மீன்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிச்சு. ரதிக்கிட்ட இருந்த எல்லா மீன்களும் வித்துடுச்சு. அதனால ரதிக்குருவி ரொம்பவே சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போச்சு. அப்பாடா, அம்மா வந்துட்டியா? என்னடா இன்னும் காணுமே நினைச்சேன். சாரா, இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடந்துச்சு. அப்படியாம்மா? சரி, ரொம்ப சந்தோஷமா. மீன்களை இன்னைக்கு நான் தானே பிடிச்சேன், யார்கிட்டயும் வாங்கலல்ல, அதனால வந்தது எல்லாமே நமக்கு லாபம் தான். அப்படின்னா ரொம்ப நல்லதுமா. இனி நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுல்ல. இந்த மழைக்காலம் முடிகிற வரைக்கும் இதே மாதிரி ஆத்துல மீன்களை பிடிச்சு வீடு வீடா போய் வித்துட்டு வந்தா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சாரா. சரிம்மா, எல்லா வீட்டுக்கும் போறதால அவங்களே வாங்கிப்பாங்க. இப்படியே பண்ணுங்க. அப்படி ரதியும் சாராவும் அந்த மழை காலத்துல ஆத்துல இருக்க மீன்களை பிடிச்சு கை நிறைய பணம் சம்பாதிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எந்த வேலையா இருந்தாலும் சரி தைரியமாவும் நேர்மையாவும் பண்ணோம்னா அதோட பலன் பிற்காலத்துல நமக்கு நல்லதாவே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்டோரியில மீட் பண்ணலாம். பாய்.